ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல கைட்டு ஹீரோனை தூங்க வச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல. அவ பாட்டு எஞ்சி ரோட்டுக்கு போயிடுறா. அப்புறம் வண்டி வந்து மோத போகுது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து காப்பாத்திடுறான். நீ சரியான இடியட் நீ கத்த. அம்மா நீ எப்படி இங்க வந்த? இந்த கொஸ்டினை நீயும் உன்னை பார்த்து கேட்டுக்கோ. இவ என்ன பண்ணிருப்பானா, கைட்டு படுக்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் போதையில ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பா. சரி வாயை மூடு, இதெல்லாம் என்னால் நம்ப முடியலன்னு பார்க்க, ஐயோ வாய் மேலேயே கையை வச்சிருக்கேன்னு ஒரு மாதிரி ஆகுது. சரி நானே தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இல்லை தேங்க்ஸ், அப்புறம் ஒரு டிஸ்டர்ப் பண்ணதுக்கே நான் மன்னிச்சிருன்னு போக, படக்குன்னு இவனும் இந்த பிள்ளையை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். இவளும் தள்ளி விட்டு, இல்லை நான் கூட வரமாட்டேன், நீ ஒன்றும் நம்ம வீட்டுக்கு வர வேணாம், வா உன்னை போய் கீம் வீட்டில் விடுறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு இழுத்துட்டு போக. அப்போ இவனும் அவளை நிற்க வச்சுட்டு அவளுக்காக ஹேங் ஓவர் வாங்கிட்டு வந்து நீட்டா இவளும் பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, அட்லீஸ்ட் தெரிஞ்சிருந்தாலாச்சும் நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன்லன்னு சொல்ல, இவனும் எதுக்கு, அதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண எப்பவும் நான் இருக்கேன்லன்னு சொல்ல, அம்மா அதனால தான் எப்போ பாரு ஏறும்லேயே படுத்து கிடப்பியா, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. இதுங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளே விடிஞ்சிருது. சரி பசிக்குதுன்னு திங்க கூட்டிகிட்டு போகிறா. அப்போ இவனும் ஃபோனை நீட்டிட்டு, நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவேன்னு அம்மா தினமும் ரூமை க்ளீன் பண்ணிட்டு கிடக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பா உன்னை நினச்சி தினமும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறான். இவளுக்கும் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழுகையாக வருது. இங்கே பாரு, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான், அதை நீ எப்பவுமே மறந்துடாதன்னு சொல்ல, ப்ளீஸ் இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்போ கதவு திறந்து பார்க்கும்போது கிம் கீழே கிடக்கான். இவளும் பார்த்துட்டு, ஏன் உனக்கு என்னாச்சு, எந்திரின்னு கத்த, சத்தத்தை கேட்டு ஹீரோவும் வந்துடுறான். வா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகலான்னு ஹீரோ தான் கூட்டிகிட்டு போகிறான். இவளும் பின்னாடியே வந்து, என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, அவன் உடம்பு ரொம்ப மோசமாக கிடக்கான், அதனால அவனை அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அப்போ கைட்டும் ஃபோன் பண்ணி, நீ எப்படி கிடக்க, நல்லா தானே கிடக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்டு ரொம்ப சீரியஸாக கிடக்கான், நான் அவன் கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டுனா கீம் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. இல்லை நேற்று நீ தான் அவனை பற்றி சொல்லிட்டு கிடந்த. ஓ அப்படியா, நேற்று நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க, அது மாதிரி எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும்னு கேட்க, இவனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ லீவ் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, அப்போ கைட்டு போயினும் கிம்மோட ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான். இவளும் பார்த்துட்டு, யார் இந்த கிம்னு கேட்க, நீ உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும், போ தாமஸ் வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல, தாமஸுங்கிறவர் பெரிய டாக்டர், அவரும் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, இல்லை இந்த பையனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக கிடக்கு, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நீட்ட, இங்கே பாருங்க நான் உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணாலும் கொடுக்குறேன், இந்த பையனை குணப்படுத்த என்ன மருந்து கண்டுபிடிக்கணுமோ அதை சீக்கிரம் கண்டுபிடிங்க, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நானே ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்ல, ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த ப்ராஜெக்டில் நான் சொல்கிற பொண்ணை செக்ரட்டரியாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறான். அப்போ இவளும் கேத்தி பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி, கிம்னு ஒரு பையனுக்காக கோடியாக செலவு பண்ணுறாருன்னு போட்டு கொடுக்க, அப்போ கேத்தி பிள்ளையும் வீட்டுக்கு வந்தோடனே, ஆமாம் நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு கிடக்க, எல்லாமே நீ அவளுக்காக தானே பண்ணுற, இவனும் நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு உனக்கே தெரியும்லன்னு ஏதோ மறைச்சு பேசுகிற மாதிரி தான் கிடக்கு, சரி அதை விடு, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் கிடக்குதான்னு கேட்க, இவன் அமைதியாக கிடக்கிறத பார்த்துட்டு காண்டாகி எஞ்சி போயிடுறா. அப்போ இந்த பிள்ளையும் ஹீரோனுக்கு வேலை மேலே வேலை கொடுத்துட்டே கிடக்கா. இவளும் இதுக்கு மேலே முடியாதுன்னு கைட்டுக்கிட்ட ரிசல்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போக, இவனும் அதை பார்த்துட்டு இவ சொல்ல வரதுக்குள்ளேயே, இந்த டைலட்டட் கார்டியோபதி டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், அது மாதிரி டாக்டர் தாமஸ்க்கு ஒன்று தான் அசிஸ்டண்ட்டாக போட்டிருக்கேன்னு சொல்ல, ஏன்னா உண்மையாவா, ஆமாம் இது உன் ஃப்ரெண்டுக்கு கூட ஹெல்ப்பாக கிடக்குன்னு சொல்ல, இவ்வளோ ஹாப்பியாக டிங்குன்னு மண்டியாட்ட, ஆமாம் கையில் என்ன வச்சுருக்கேன்னு கேட்க, இது சும்மா பெத்து பெப்பர்னு சொல்லிட்டு ஓடிடுறான். இவனும் இதெல்லாம் பார்த்துட்டு இழிச்சிட்டு கிடக்கான். ஹீரோயின்ட்ட ட்ரெஸ் அதிகமாக இல்லாதல்ல, ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பா, அதனால ட்ரெஸ் கிழிஞ்சிருக்கும், அதை மற்ற பிள்ளைங்களாம் பார்த்துட்டு கிண்டல் பண்ண, இவளும் காண்டாகி எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தா நல்லா இருக்கும்னு திட்டி விட்டுடுறா. அதை கைட்டும் பார்த்துடுறான். சேம் டைமில் ஹீரோவும் அவளுக்காக பார்த்து ட்ரெஸ்ஸை வாங்கியிருப்பான். இவனும் இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கிடக்க, அப்படியே நைட் ஆகுது. அப்போ கைட்டுவும் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு கிடக்கான். அவள் வந்தோடனே, வா உனக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன், காரில் ஏறுன்னு சொல்ல, இவளும் பார்த்துட்டு, இல்லை வேணாம், நாளைக்கு நான் கண்டிப்பாக புது ட்ரெஸ் வாங்கிடுவேன், அப்புறம் எனக்கு கார்னா ரொம்ப பயம்னு சொல்கிறேன்.
சொல்றா. இவனும் காரை அனுப்பிட்டு இங்க பாரு, நீ தாமஸ்ங்கிற பெரிய டாக்டர்கிட்ட வேலை பார்க்க போற, அப்போ ட்ரெஸ் நல்லா இருக்கணும்ல, அதனாலதான் நம்ம கம்பெனி சார்பா உனக்கு வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போக. அப்ப இவ சைக்கிள் ஓட்டவும் இவனும் சைக்கிள்ல போலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா இவனுக்கு பழக்கமே இல்லை போல. அதை இவளும் புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க, காலை பெடல் மேல வைங்க, நேரா பார்த்து ஓட்டுங்க, இடுப்பா வளைக்காதீங்கன்னு அவனுக்கு டீச்சிங்க போட கொஞ்ச நேரத்திலேயே அவனும் பழகிக்கிறான். இவனுக்கும் இவ கூட இது மாதிரி போறது ரொம்ப பிடிச்சு கிடக்கு. இவளை பார்த்துட்டே தான் போறான். கடைக்கும் வந்துடுறாங்க. அப்ப கடையில் ஒரு பிள்ளை இவ ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு தான் கடைக்கு வருதோன்னு பார்க்கான். அப்ப பின்னாடியே கைட்டுவை பார்த்துட்டு, ஐயோ சார் நீங்களா, வாங்க வாங்க நான் உங்களுக்கு ட்ரெஸ் காமிக்கிறேன்னு கூட்டிட்டு போக உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னு கேட்க இவளும் பார்த்துட்டு, சார் சார் இங்கே எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக கிடக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அகிலாக்க கடை வந்துடும், அங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்கும், இங்கே வாங்கினா சொத்தையே அழிச்சிருவாங்கன்னு சொல்கிறான். இவனும் பார்த்துட்டு இங்கே பாருங்க, இப்போ வந்திருக்க நியூ மாடல் எல்லாத்தையுமே உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளையை கூப்பிட்டு அவங்க வாங்குற ட்ரெஸ் எல்லாத்துக்குமே 70% ஆஃபர்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான காசை என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்கன்னு நீட்டா இவளும் ஒவ்வொன்றா போட்டு காமிக்க, இங்கே பாருங்க காசை ஏன் இப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணுறீங்க, நம்ம அகிலாக்க கடைக்கே போகலான்னு சொல்கிறான். அப்போ பக்கத்தில் இருக்க பிள்ளையும், இல்லை நீங்கள் எடுத்துருக்க ட்ரெஸ் எல்லாமே ஆஃபரில் போயிட்டு கிடக்கு, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 70% ஆஃபர்னு சொல்ல இவளும் உண்மையாவான்னு இழிக்க, ஆமாம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக கிடக்குன்னு ஃபோட்டோ எடுக்க இவனும் இதான் சாக்குன்னு அவன் மேலே கையை போட்டுக்கிறான். அப்படியே வீட்டுக்கு வர அப்போ ஹீரோவும் அங்கே தான் கிடக்கான். இவளும் ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்க இவன் எதுவும் சொல்லாமல் இருக்கமோ இவளே இன்ட்ரோ கொடுக்குறா, இவர் என்னோட பாஸ்ன்னு. அப்புறம் எப்பவுமே ஹீரோ பிரதர் தான் சொல்லுவான், ஆனால் இந்த தடவை இவனோட ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போ இவனும் கையை நீட்டா இவனும் போடாங்கிற மாதிரியே நிற்கான். அப்போ இவனும் புரிஞ்சுட்டு சரி நாளைக்கு பார்க்கலான்னு போக இவனும், உனக்கு என்ன அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்க, இங்கே பாரு தேவையில்லாமல் பேசாத, நீ ஃபஸ்ட்டு கிளம்புன்னு சொல்ல இவனும் இனிமே நீ அவன் கூட வரக்கூடாதுன்னு கோவப்படுறான். இவளும் அப்போ தான் பேக்கை பார்க்குறான். அம்மா இது என்னன்னு கேட்க காண்டில் இவனும் ஒன்றும் இல்லை இது வெறும் குப்பை தானே தூக்கி போட்டு போக இவன் அப்பப்போ லூஸ் ஆயிடுவான்னு இவளும் திடீரே போகிறான். ஆனால் அது என்னவா கிடக்குன்னு இவளும் போய் பார்க்க அதில் ட்ரெஸ்ஸு கிடக்கு. பாடுறா நமக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு எடுத்துகிட்டு ஓடிடுறான். அப்போ கைட்டு நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு அவளை விட்டு தயவு செய்து தள்ளியே இரு, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க உன்னோட ஃபேமிலி ஹீரோயின் ஃபேமிலிக்கு கொடுத்த கஷ்டம்லாம் போதும்னு சொல்ல, என்ன கஷ்டமா, அப்போனா அதை நிரூபிக்க ஏதாச்சும் உங்ககிட்ட ப்ரூஃப் கிடக்கான்னு கேட்க இப்போ இல்லை, ஆனால் அதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறான். ஹீரோ எதை வச்சு எப்படி சொல்கிறான்னு தெரியல. அடுத்து ஹீரோயினும் ஹீரோவான ட்ரெஸ்ஸை பார்த்து இழிச்சிட்டு கிடக்கா. இவளுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஐயோ நம்ம ஏன் இப்படி இழிச்சிட்டு கிடக்கும், இது மாதிரி யோசிக்க கூடாதுன்னு கபோர்ட்லேயே மாட்டிடுறான். அடுத்த நாள் இவளை வேலை பார்த்துட்டு கிடக்க அப்போ ஒரு ஃபைல் வித்தியாசமாக இருக்கவும் இவளை எடுத்து பார்க்குறா. அதில் என்ன இருக்குன்னா, கைட்டு ஃபேமிலி ஹீரோயின் அப்பா அம்மா இறந்து போனதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக இவங்க கூட தான் டீல் போட்டிருப்பாங்க. இவளுக்கும் இதை பார்க்கும்போது சந்தேகம் வருது. அப்போ யாரோ வர மாதிரி இருக்கவும் இவளும் சில பேப்பர்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேயே வச்சுட்றா. என்ன வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்க முடிஞ்சிச்சுன்னு போக அப்போ நேராக கேம்கிட்ட தான் போய் காமிக்கிறான். இவனும் பார்த்துட்டு இதை பற்றி நீ ஏன் ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கேட்க நான் ஏன் அவன்கிட்ட சொல்லணும், ஏன்னா அவனால் மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல எனக்கு அவன் ஹெல்ப்பை விட இதை கண்டுபிடிக்க ப்ரொஃபஷனலாக இருப்பாங்களா அவங்க ஹெல்ப்பு தான் தேவை கிடக்குன்னு சொல்ல அப்போ தான் இவளுக்கு யாங் ஞாபகம் வருது. ஏன்னா யாங்க தான் இப்போ லா படிச்சுட்டு கிடக்கான். அடுத்து அவனை மீட் பண்ணி இதெல்லாம் காமிக்க அவனும் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது சந்தேகமாக எதுவும் தெரியல, இதில் நமக்கு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல அப்போ இவளும் நான் அந்த ஃபைல் எடுக்க ட்ரை பண்ணுறேன், அதில் ஏதாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறான். அடுத்த நாள் அந்த ரூமுக்கும் போக ஆனால் அவளால் ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ இவளும் இதெல்லாம் யாங்கிட்ட சொல்லிட்டு கிடக்க அப்போ யாங்கோட கேர்ள் ஃப்ரெண்டு வேறு பையன் கூட சுற்றிட்டு கிடக்கா. இவளும் பார்த்துட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு கட் பண்ணிட்டு ஏன் நீ என்ன பண்ணிட்டு கிடக்க, இந்த விஷயம் யாங்க்கு தெரியுமான்னு கேட்க ஏன் நீ எதுவும் என்னை பற்றி அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறியா, போய் சொல்லு, நான் என் ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் வந்தேன்னு சொல்லுவேன், உங்களை பார்த்தாலே நீங்கள் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல அப்போ பக்கத்தில் இருக்கிறவனும் பேபி எதுக்கு இவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்க, வா போகலான்னு கூட்டிகிட்டு போக இவளுக்கும் இந்த பிள்ளை என்ன இப்படி கிடக்கான்னு செம்ம கடுப்பாக கிடக்கு. அடுத்த நாள் காலேஜில் இந்த பிள்ளையும் யாங்க பிடிச்சி திட்டிட்டு கிடக்கா. நான் டயட்டில் இருக்கேன்னு தெரியும்ல, எதுக்கு சுகரை இவ்வளோ அதிகமாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்க, நீ வாங்கிட்டு வந்தது எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு கத்தா. இவளும் இதை பார்த்துட்டு கரெக்டு தான் முன்னாடி படித்தது எதுவுமே இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல இவன் என்ன பேசிட்டு கிடக்கா. இல்லை அவள் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல அப்போ இவளும் சரிவா நம்ம சாப்பிட போடலான்னு கூப்பிட டக்குனு இவ கூட்டிகிட்டு போக இவளும் பின்னாடியே தான் போகிறா. இந்த பிள்ளையே இவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு கிடக்கு. இவளுக்கு இதை பார்க்குறப்ப செம்ம கடுப்பாக கிடக்கு. அப்போ அங்கே ஹீரோ வர இவளும் பார்த்துட்டு நீ இங்கே வந்தேன்னு கேட்க
அப்ப அல்டாப்பும் இவ இப்படிதான் எல்லார்கிட்டயும் ஹார்டா நடந்துப்பாளா, ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பா போலன்னு சொல்ல யாங்கும் கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்றான். அப்ப ஹீரோவும் வாங்கிருந்து போலான்னு கூப்பிட, இல்ல இல்ல நம்ம ஏன் போகணும், அம்மா உனக்கு இது மாதிரி நடிச்சு நடிச்சு டயர்ட் ஆகலையா, நீ உண்மையாவே இவ்வளவுதான் லவ் பண்றியான்னு கேட்க இவ என்ன பேசிட்டு கிடக்கா, சும்மா நடிக்காத, நீ ஒரு பையன் கூட சுத்திட்டு கிடந்தில்ல அவன் யாருன்னு கேட்க, நீ தேவையில்லாம பேசிட்டு கிடக்க, ஏய் இவன் அசிங்கப்படுத்துறான் ஆனா நீ பாத்துட்டு கிடைக்கலன்னு ஓடிடுறான். இவனும் பின்னாடியே தான் போறான், இவனும் பாக்குறான், அம்மா உனக்கு எப்பல இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு, எல்லாத்தையும் தனியா ஃபேஸ் பண்ணப்பவே இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். அடுத்து யாங்க பையனும் இவ்வளோ எப்படியோ சமாதானப்படுத்தி திங்க கூட்டிட்டு போக, அப்ப இவ்வளோ ரெஸ்ட் ரூம் போறேன்னு போறா. அப்ப இவ போனுக்கு மெசேஜ் வருது. இவனும் எடுத்து பார்க்க அதுல நிறைய பசங்க கூட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கான். ஆனாலும் இவன் பெருசா கண்டுக்காம அவளை விட்டுட்டு போக, அடுத்த செகண்டே வேறொரு பையன் கூட போறான். யாங்க பையனும் கிளம்பி இருக்க மாட்டான், அங்கனே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கிடக்கான். இவனுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அடுத்த நாள் ஹீரோயினை பார்க்க வந்திருப்பான். அப்ப காஃபி வாங்கிட்டு வரேன்னு போக, அப்ப அல்டாப்பும் அங்கதான் கிடக்கான். இவனால இதுக்கு மேல பொறுக்க முடியாம அவன் அடிக்க போக, அப்ப ஹீரோயினும் வேணா வேணான்னு குறுக்க வர அவளை தள்ளி விட்டுறான். அப்ப அல்டாப்பு நான் சொல்றதை கேளு கேளுன்னு கத்த, அப்பதான் ஹீரோயினையே பாக்குறான். அவளை தள்ளி விட்டுட்டு ஏன் உனக்கு எதுவும் அடி எதுவும் படல இல்லைன்னு ஹீரோயினை தூக்கிட்டு போக, இவளும் பார்த்துட்டு காண்டாகி அதை போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிடுறா. அப்ப ரெண்டு பேரும் தின்னுட்டு கிடக்க, இவனும் உண்மையாவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன், நீ சூப்பரா சமைக்கிறேன்னு சொல்றான், என்னை மன்னிச்சிரு, தேவையில்லாம என் விஷயத்துல ஒன்னே இழுத்துட்டேன்னு சொல்ல, என்ன பேசுற நீ, அதெல்லாம் ஒன்னே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியுமா அவ பசங்க கூட பழகுறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா ஒரு நாள் என் லவ் புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், அது என் மேலதான் தப்புன்னு அழ ஆரம்பிச்சிடுறான். இவளுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்து யாங்க பையனும் கிளம்பா, இவளும் அவனை சிரிக்க வைக்க ஏதோ பாட்டுலாம் பாடிட்டு கிடக்கா. இது மாதிரி எப்பவும் சிரிச்சுட்டே கிட, நீ ரொம்ப நல்ல பையன், உனக்கு அவளை விட சூப்பரா உனக்கு எப்பவும் சிரிக்க வச்சுட்டே இருக்க நல்ல பொண்ணு சீக்கிரம் கிடைப்பான்னு சொல்ல, சரி ஓகேன்னு கிளம்பிட்டான். சடனா ஒரு நிமிஷம், அந்த பொண்ணு நீயா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவளும் இப்ப இவன் என்ன சொன்னான்னு பாக்கா. அதை ஹீரோவும் பாத்துறான். கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.